வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து தட்டி எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குகிற பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுறலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். 2 முட்டை எடுத்துருக்கேன், அதை உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்க மசாலா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி வச்சுருக்க முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பேன் சூடாக இருக்கும்போதே முட்டையை சேர்த்தோம்னா முட்டை கெட்டி ஆயிரும், அதனால் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க பெப்பர் தூளும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி. எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் முட்டை மசாலாவும் உள்ளே சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தோசையை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், முட்டை மசாலா தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.